8ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்றாரு? வக்கரமாகும் பொழுது தடைகளை தந்து கொண்டிருந்தவர். அவர் யார்? உங்களுக்கு 6-7 குடையவர். 6-7 குடையவர் என்ன? வியாதி கடன் கஷ்டத்தை தர சப்ளையரே அவர் தான். உங்களுடைய அறிவுத்திறமையால் வெளிநாட்டு பணி உங்களுக்கு கிடைக்கும். 7 குடையவர் 8இல் மறையும் பொழுது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில சந்தோஷம் போன்றவை ஏற்படும். உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, அடையான் குருஜி நீங்கள் வேற அவனை பற்றி பேசாதீங்க குருஜி. இந்த அஷ்டம சனி வந்தாலும் வந்துச்சு, நிறைய பேரோட பிரச்சனையாக தான். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்கிறாங்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினா, அதாவது அஷ்டம சனியில் மாட்டுறதுங்கிறது மாட்டிக்கிட்ட சொல்லுவாங்கள்ல, மாட்டிக்கிட்ட என்ன பங்கு, மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி அஷ்டம சனி அவ்வளவு மோசமான ஆள். இந்த அஷ்டம சனி என்ன தருகிறார், என்ன பண்ண? அவர் வக்கரமாயிட்டா எப்படி இருக்கும்? அடடா சூப்பர்ல. என்ன காரணம் என்னன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறவனே அவன் தான். அவர் வக்கரமாகும் பொழுது என்னடா சிம்மராசிக்காரங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறமே, நம்ம ஏதாவது நல்லது பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார் இந்த அஷ்டம சனி. 8ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்றாரு? வக்கரமாகும் பொழுது தடைகளை தந்து கொண்டிருந்தவர். அவர் யார்? உங்களுக்கு 6-7 குடையவர். 6-7 குடையவர் என்ன? வியாதி கடன் கஷ்டத்தை தர சப்ளையரே அவர் தான். நம்மளுடைய வெண்டர் தான் சார் அவர். நம்மளுடைய வெண்டர் என்ன வெண்டர்? நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குற வெண்டர் அவர் தான். பிரச்சனையை கொடுக்கறதுக்குன்னு ஒரு வெண்டாராடா. அவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, பிரச்சனை எல்லாம் அவரே சரி பண்றார். எந்த பிரச்சனையை அவர் கொடுத்தாரோ அவரே அதே பிரச்சனையை முன்னின்று சால்வ் பண்ணுவார். சார் நிறைய 2-3 எஃப்ஐஆர் இருக்குது சார், கோர்ட்டுங்க இம்மா சுற்றிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, இனிமேல் எஃப்ஐஆரே வராது போன்ற பிரச்சனைகள் அவரே சரி பண்ணுவார். நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி மட்டும்தான் உலகத்தில் கொடுக்கணும்னு நினச்சிட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் டான், அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல அவர் வக்கரம் பெறும் பொழுது 6ஐயே சரி பண்ணுறார். ஜெயிலு, ப்ராப்ளம், கோர்ட்டு, கேஸு, வக்கீலு, பஞ்சாயத்து எல்லாம் ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்கள் பக்கம் ஜெயம் வர்ற மாதிரி பண்ணுவார். தன்னை நம்பினவரை கைவிடாத தெய்வம் அந்த சனி. ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும், அதுவும் முக்கியம். அடுத்து இந்த 7ஆம் இடத்துக்குடையவன் அவரே வக்கரமாகிறார். இதுதான் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன 7 கோடியின் ப்ராப்ளம் ஆகும்போது சில பேர் வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாறுறது இந்த நேரம். இந்த 7 கோடியவர் 8இல் மறைந்து உங்களுக்கு தகுதி சுற்றிலே வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நமக்கு பணம் கட்டினா தான் வாழ்க்கை போல இருக்கு, நமக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிடையாது, நம்ம கனடாவில் போய் பொழைக்கணும்னா சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிலாம் நினைப்பீங்க. அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. அதெல்லாம் ஒரு காலம். தயவுசெய்து நம்பாதீங்க. உங்களுடைய தகுதி சுற்று நீங்கள் நல்லா ஸ்கில்டாக இருந்தால் அவங்களே ரத்தன கம்பளம் வெறித்து வரவேற்கிறார்கள். ட்ரம்ப் எல்லாம் ஃபோன் அடித்து கமான் இந்தியா கமான் அப்படி கூப்பிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய ஸ்கில்லுக்கு அவ்வளோ சக்திங்க. உங்களுடைய அறிவுத்திறமையால் வெளிநாட்டு பணி உங்களுக்கு கிடைக்கும். 7 குடையவர் 8இல் மறையும் பொழுது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் போன்றவை ஏற்படும். நிறைய பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அடையான் குறிச்சி நீங்கள் வேற, அவன் நோட்டீஸே முடிஞ்சு போச்சு, அதை போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் நண்பர்களே, நான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்க்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஜட்ஜி முன்னாடி வச்சு பண்ணீங்களா, இல்லை கடவுள் முன்னாடி வச்சு பண்ணீங்களா? நம்ம கடவுள் முன்னாடி வச்சு தான் கல்யாணமே பண்ணோம். அப்போ கடவுளே பிரித்து விட்டால் மட்டும்தான் அது செல்லும். அல்லாமல் நீங்கள் யார் முன்னாடி வச்சு பண்ணாலும் அதெல்லாம் செல்லாது. ஆக திருமண உறவை பிரித்து விடுவதில் என்பது அதெல்லாம் இயலாத காரியம். சும்மா பேச்சு. ஒரு 2 நாள் முன்னா கதை மாதிரி தான். எதுனா முன்னா கதை. போய் பாய்ஸ் படம் பாருங்கள், கடைசி சீன் பார்த்தீங்களா இல்லையா? அதில் அப்போது
அந்த மாதிரி தான் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு பழைய சம்பவம் ஞாபகம் இருந்தால் கூட சண்டை கிண்டெல்லாம் போய் எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு ஃபஸ்ட்டில் லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வக்கீலுக்கு இல்லை எல்லாம் டென்ஷன் ஆகி அப்போது உங்களுக்கு போய் சண்டை போட்டு மாறா அப்படின்னு அவங்கெல்லாம் அந்த மாதிரி. அதாவது எல்லாம் ஒரு நேரம் தான். அந்த நேரம் ஒய்ஃபை திட்டினீங்க, இந்த நேரம் ஒய்ஃப் கூட சேர போகிறீங்க. சிம்பிள். இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 10ஐ பார்க்கிறார். உலகப்புகழ், உலகப்புகழ். சில பேர் நினைச்சே இருக்க மாட்டாங்க. நம்ம சும்மா ஒரு டைலாக் சொல்லுவோம், அது பார்த்தா வேர்ல்டு புகழ் அடைஞ்சிரும். அந்த மாதிரி சும்மா அதை மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இன்னும் என்ன நீ அந்த சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை அது பார்த்தா வேர்ல்டு புகழ் ஆயிடுச்சு. காரணம் என்ன? அதுதான் அந்த நேரங்கிறது தான். அந்த 8 10ஆம் இடத்துல 8-10 பார்க்கும்போது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய புகழ் அதிகரிக்கும், அவங்க டைலாக்ஸ் ரீச் ஆகும். அண்ட் ஆல்சோ 10ஆம் இடத்துல மக்கள் தொடர்பு அதிகமாகும். இது வரைக்கும் மக்களை பார்த்து பேச கூச்சப்பட்டு இருந்தேன், இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் போன்றவைகள் ஏற்படும். அடுத்ததாக 2 பார்க்குறார், ரன்னிங் மணியை பார்க்குறார். ரன்னிங் மணி 2ஆம் இடம் என்பது ரன்னிங் மணி. ரன்னிங் மணியை சனி பகவான் பார்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா ரன்னிங் மணியை தரார். ஃப்ளோ. நண்பர்களே, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த ரன்னிங் மணியை ஒரு சாதாரண விஷயமா நினச்சிக்கிறோம். உண்மை என்னவென்றால் இந்த ரன்னிங் மணி இஸ் எ பிளட். ஏன் அப்படின்னா இந்த ரன்னிங் மணி இருந்தால்தான் உங்களால் இயங்கவே முடியும். அது எப்பேற்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. அந்த பிஸ்னஸ் போகணுன்னா என்ன வேணும்? ரன்னிங் மணி வேணும். பணம் ரொட்டேஷன் ஆனால் தான் உங்களால் எதையும் செய்ய முடியும். அதெல்லாம் சரி பண்ணுவார். 2ஆம் இடம் என்பது படிப்பு. சிம்மராசிக்கார பசங்க ஒழுங்காக நல்லா தான் சார் படிச்சுட்டு இருந்தான் சார். 7ஆம் இடத்து ராகுவோட கெட்டு போயிட்டான். அடுத்த 5ஐ பார்த்து குழந்தை பிராப்தியை தரார். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு வரியில் சொல்லலாம், அஷ்டம சனி எது உங்களை கஷ்டப்படுத்தியதோ அதுவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி நிறைய நல்ல விஷயங்களை ரன்னிங் பண்ணிங்க, குழந்தையெல்லாம் தரப்போது. சிரிச்சுட்டே இருக்க போறீங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் அஷ்டம சனி இல்லைன்னு நினச்சிங்க, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சனி. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. 100க்கு 97 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும்? திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.